பி.டி. ராஜனுக்கும் கலைஞருக்கும் என்ன முரண்பாடு? பி.டி. பழனிவேல் ராஜனுடைய அறிவாற்றல், அவர் எதிர்கட்சி உறுப்பினர்களை பேச அனுமதித்ததில் அவர்களுக்கு முரண்பாடு இருந்ததை நான் அறிவேன். ஆனால் கலைஞர் நிமிர்ந்து பார்த்தா கூட பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் இப்படி பார்த்துட்டு அப்படின்னு எதிர்கட்சி உறுப்பினரை பேசுங்கன்னு சொல்லுவார். இதுதான் முரண்பாடு. கலைஞரால நடந்திருக்கு. முரண்பாடு இருந்ததை நான் அறிவேன். அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன? அவருக்கு ஏதோ நஞ்சு கொடுத்தாங்க, அவர் வேற மாதிரி தாக்கப்பட்டார். முத்துரங்க முதலியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அவர் வாங்கி கொடுத்த சொத்துக்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு 70% சொத்துக்கள். யார் வாங்கி கொடுத்த சொத்துக்கள்? முத்துரங்க முதலியார். என்ன மாதிரி சொத்துக்கள்? சத்தியமூர்த்தி பவனை அவர் வாங்கி கொடுத்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கவே பயந்த போது அவர் தான் அதிமுக அந்த வீட்டில் தான் உருவாச்சு. வி.கே. சம்பத்து சாலை உள்ள வேப்பேரி வீட்டில் தான் அதிமுக என்ற இயக்கமே உருவானது. பழனிவேல் ராஜன் மிக கம்பீரமான தோற்றமுடையவர். நான் இதுவரையில் பார்த்த சபாநாயகர்களில் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த ஆசனத்தில் பழனிவேல் ராஜன் உட்கார்ந்த மாதிரி அந்த ஆசனத்திற்கு அலங்கரிப்பு யாரும் கொடுக்கவில்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார், பழனிவேல் தியாகராஜன் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்காரு. இதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்தார். நிதித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகினதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருடைய அப்பாவினுடைய மரணத்தில் பெரிய ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. அவங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய மரணத்தில் இருந்த மர்மம் என்ன? அவருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முத்துரங்க முதலியார் மதுரையில் இல்லை, அவர் பூந்தமல்லி சொந்த ஊர். இவர் மதுரை தானே? அவர் மதுரை. முத்துரங்க முதலியார் நசரத்துப்பேட்டை என்ற ஊரில் மிக மிக பெரிய செல்வந்தர். அவருக்கு 3 மகள்கள். ஒரு மகள் பக்தோச்சலம் திருமணம் செய்தார், இன்னொரு மகள் பி.டி. ராஜன் திருமணம் செய்தார், இன்னொரு மகளை திரு ஓவி அழகேசன், முன்னாள் மத்திய அமைச்சர், ரயில்வே அமைச்சராக இருந்தார். உங்களுக்கு கூட தெரியும், ரயில்வே விபத்து அரியலூரில் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு கோஷத்தை எழுப்பினார். மத்திய அமைச்சர் ஓவி அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா, ரயில்கள் கவிழ்ந்தது பத்தாதா என்ற கேள்வி டாக்டர் கலைஞர் எழுப்பினார். உடனடியாக ஒரே நிமிடத்தில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தவர் தான் இந்த ஓவி அழகேசா. ஓவி அழகேசா யாருன்னா பி.டி. பழனிவேல் தியாகராஜனுடைய சகலை, பக்தோச்சத்தினுடைய சகலை. பக்தோச்சலம் யாரு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பி.டி. ராஜன் யாரு? அவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீதி கட்சியில் இருந்தவர். மத்திய அமைச்சராக இருந்தவர் ஓவி அழகேசன். அந்த முத்துரங்க முதலியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அவர் வாங்கி கொடுத்த சொத்துக்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு 70% சொத்துக்கள். யார் வாங்கி கொடுத்த சொத்துக்கள்? முத்துரங்க முதலியார். முத்துரங்க முதலியார் காங்கிரஸுக்கு வாங்கி கொடுத்த சொத்துக்கள் தான் 70% சொத்துக்கள்னா என்ன மாதிரி சொத்துக்கள்? சத்தியமூர்த்தி பவனை அவர் வாங்கி கொடுத்தது தான். அந்த இடமா பில்டிங்கா? அந்த இடம் பில்டிங் கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொய்யங்கா கஸ்தூரி ஐயங்கார் இவங்க கட்டி கொடுத்தாங்க. இதே அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. முத்துரங்க முதலியார் கட்டி கொடுப்பதற்கும் பணம் கொடுத்தாரு. அவருடைய பணம் அதில் இருக்குது. முத்துரங்க முதலியார் அந்த முழு இடமும் காலி இடம்னு சொல்லுவாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்தவர் முத்துரங்க முதலியார். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாருங்கள், எங்கே போய் பார்த்தாலும் இது முத்துரங்க முதலியார் வாங்கி காங்கிரஸ் கட்சிக்கு தானமாக கொடுத்தது. இதன் மேல் இருக்கும் கட்டிடம் திரு சிவாஜி அவர்கள் நாடகத்தில் வந்த படத்தை இந்த மாவட்டத்திற்கு அளித்து விட்டு போனதனால் அவருடைய நிதி உதவியால் இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. 70% நிதி இடம் வாங்கி கொடுத்தது முத்துரங்க முதலியார். அதில் கட்டடம் இருக்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கட்டி கொடுத்தது. இது தாங்க காங்கிரஸுக்கு இன்றைக்கி இருக்கிற சொத்து. பல காங்கிரஸ்காரங்க இதை சொல்கிறதே கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியாது. அது இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அவருடைய குடும்பத்தை, அதாவதுங்க அந்த வகையில் அந்த குடும்பத்தோட எனக்கு நெருங்கிய பழக்கம் இப்போ வரைக்குமாவா? எப்பவுமே என் தந்தையார் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பக்தோச்சலம் அவருடைய நிழலாகவே இருந்தவர். என்னை அழைத்தார் வீட்டுக்கு ஒரு நாள் பெரியவர் பக்தோச்சலம் அவர்கள். நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். உங்களை பார்த்து? என்ன? பக்தோச்சலம் பெரியவர் முன்னாள் முதல்வர். ஏன் என்று கேட்டேன்.
உன் தந்தையார் நிறைய செலவு செய்தார். நாங்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம், நாங்கள் டாட்டா அம்பானிலாம் கிடையாது, கொஞ்சம். உங்கள் தந்தை ரொம்ப செலவு செய்கிறாரு, அதனால் நீ அரசியலுக்கு வந்து குடும்பத்தை நடு ரோடில் நிற்க வைத்து விடாதே. யார் சொன்னது? பக்தோச்சலம் எனக்கு சொன்ன அட்வைஸ். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மீண்டும் வரேன்னு சொல்லின் செல்வர் சம்பத்துக்கிட்ட சொல்லி பொண்ணு பிள்ளை மகன்கிட்ட நான் சொன்னேன். மீண்டும் மீண்டும் அவன் கூட்டங்களுக்கெல்லாம் போகிறான் போல தெரியுது. நான் சொன்னேன் மறுபடியும் அவனே என்னை ஒரு நாள் ஈவிகே சம்பத் வீட்டுக்கு கூப்பிட்டு, வெப்பேரியில் தான், எங்கள் வீட்டிலேருந்து 3வது தெருவில் தான் அவர் வீடு, என்னை அழைத்து, அவர் தான் அதிமுக என்ற கழகத்தையே உருவாக்குனவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கவே பயந்தபோது அவர் தான் அதிமுக அந்த வீட்டில் தான் உருவாச்சு. ஈவிகே சம்பத்து சாலை உள்ள வேப்பேரி வீட்டில் தான் அதிமுக என்ற இயக்கமே உருவானது. அவர் என்னை கூப்பிட்டு, பெரியவர் என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு, நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவ்வளோ பழக்கம் உள்ள குடும்பம். அப்போது அந்த மாதிரி பழக்கம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் பிடி ராஜனுடைய மகன் தான் பிடிஆர் பழனிவேல் ராஜன். அவருடைய மகன் தான் நிதியமைச்சராக இருந்தார். அவர் வேறு துறைக்கு மாற்றப்பட்டார். அது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அதற்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. ஏன் அவர் அமைச்சராக இருந்து மாற்றம்? ஆனால் திறமையான யார் நம்முடைய தியாகராஜன் இருக்காரோ, ரொம்ப திறமையான. நம்ம நிர்மலா சீதாராமனோடு அவர் பேசிய போது பேட்டியை பார்த்தேன், அதிர்ந்து போனேன். தியாகராஜனுடைய திறமை அப்படிப்பட்ட அபாரமான திறமை அது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஆகவே பழனிவேல் ராஜன் அவர்கள் மிக அருமையாக சபையை நடத்திய சபாநாயகர் என்ற வரலாற்று பதிவு அவருக்கு உண்டு. இப்போ அவருக்கும், அதாவது பழனிவேல் தியாகராஜனுடைய அப்பா பிடி ராஜனுக்கும் கலைஞருக்கும் என்ன முரண்பாடு? அவர் முதல்வராக இருந்தார். யாரு? பிடி ராஜன் நீதி கட்சியினுடைய முதல்வர். நீதி கட்சியினுடைய பரிமாணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. நீதி கட்சியினுடைய பரிமாணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திகாவிலிருந்து பிரிந்தது தான். திகா எதிலிருந்து பிரிஞ்சது? காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சது தான். நீதி கட்சி வேற, திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி திமுகன்னு சொல்லி சும்மாங்கட்டி அவங்க புருடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. திகாவினுடையிலிருந்து வந்தவங்க தானே அவங்க, அது யாரும் மறுக்க முடியாது. பெரியாரோட சண்டை போட்டுக்கிட்டு தானே அண்ணா வெளியே வந்தார். அப்போ திகாலேருந்து வந்த இயக்கம் தான் அது. திகா எங்கேருந்து வந்தது? காங்கிரஸ்லேருந்து வந்தது. ஆகவே திமுகவினுடைய பரிமாண வளர்ச்சியே காங்கிரஸ் தான். ஆகவே அந்த நேரத்தில் பிடி பழனிவேல் ராஜன் வந்து மிக நேர்மையாக சபையை நடத்தினார். முதலமைச்சர் கண்ணசைப்பார், ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்கிறார் என்றால் கண்டுகொள்ளவே மாட்டார், அவரை பேச அனுமதிப்பார். காரணம் என்னவென்று சொன்னால் அவரிடத்திருந்த நேர்மை, அவரிடத்திருந்த கொள்கை பிடிப்பு, அவரிடத்திலிருந்த கல்வி, அவரிடத்திலிருந்த அறிவாற்றல், இவையெல்லாம் அவரை வந்து அவர்கிட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி அரசாங்கத்துக்கு சொல்லணும். அப்போதான் நல்ல நிர்வாகம் நடத்த முடியும் என்றெல்லாம் இருந்தார். ஆகவே பிடி ராஜன் நீதி கட்சியிலிருந்து வந்ததுனால அவருக்கும் கலைஞர், அண்ணாக்கும் பிடி ராஜனுக்கும் கூட முரண்பாடு இருந்ததா சொல்லுவாங்க. அதன் தொடர்ச்சியாக கலைஞருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பிடி பழனிவேல் ராஜன் சபாநாயகராக இருந்தார். சபாநாயகராக இருக்கும்போது தன்னுடைய சொல்லுக்கு, ஆனாலும் அவர் வந்து அவருடைய மரணத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன முரண்பாடு கலைஞர் அவர்களுக்கும்? அதாவதுங்க, இதுதான் முரண்பாடு. சபையை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் முதல்வர் அப்படி நிமிர்ந்து பார்த்தாருன்னா உட்காருங்கன்னுவார் எதிர்கட்சி உறுப்பினர்களை. இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர்கள், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், தனபாலன், சேடப்பட்டி முத்தையாலாம் இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது, ஏங்க போதுங்க பேசுனது, உட்காருங்க அப்படின்வாங்க. ஆனால் கலைஞர் நிமிர்ந்து பார்த்தா கூட பிடிஆர் பழனிவேல் ராஜன் இப்படி பார்த்துட்டு அப்படின்னு எதிர்கட்சி உறுப்பினரை பேசுங்கன்னு சொல்லுவார். இதுதான் முரண்பாடு. வேறு எந்த முரண்பாடும் அவங்களுக்குள்ளே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்னென்னாங்க, அரசியலில் வந்து கொஞ்சம் நாலெட்ஜபிளாக இருக்கிறவங்க, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறவங்கள இயற்கையாகவே பெரிய தலைவர்களுக்கு பிடிக்காமல் போனது ஒரு வருத்தமான விஷயந்தான். அது வந்து ராஜன் அவர்களுக்கும் நடந்திருக்கு, கலைஞரால நடந்திருக்கு. அதாவதுங்க, பிடி பழனிவேல் ராஜனுடைய அறிவாற்றல், அவர் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களை பேச அனுமதித்ததில் அவர்களுக்கு முரண்பாடு இருந்ததை நான் அறிவேன். ஏனென்றால் பிற்காலத்தில் PH பாண்டியன் என்பவர் சபாநாயகராக இருந்து வானளாவை அதிகாரம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வீடு என்னுடைய பக்கத்து வீட்டில் தான் இருந்தார். அப்போ அவங்கெல்லாம் இளமை காலத்தில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தபோது அவர் அதிமுகவுக்கு போகும்போது என்னை கூட அழைச்சார்.
அவர் காங்கிரஸ்லேருந்து தான் அதிமுகவுக்கு போனார். பி.எச். பாண்டியன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆரம்பத்தில். வழக்கறிஞராக அவர் ஆனவுடன் அவர் தந்தையார் காங்கிரஸ்காரராக இருந்தார். அப்போ காங்கிரஸில் இருக்கும்போது அவர் அதிமுக என்னை அழைத்தார். நான் சொன்னேன், எங்கள் குடும்பமே காங்கிரஸ் குடும்பங்க. நான் சென்ற முறை கூட சொன்னேன், பிளட்டை கீர்னா காங்கிரஸ் தான் சொன்னோன்னு உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் அதிமுகவுக்கு சாதாரண உறுப்பினராக போய் துணை சபாநாயகர் அப்படியெல்லாம் வளர்ந்து போனார். ஆனால் நான் ஒரே ஒரு தடவை அன்னை மரகதம் சந்திரசேகர் அந்த தாய் மறைந்து விட்டாலும் வானத்தில் தேவதையாக இருந்து என்னை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்ற தலைவர்கள் என்னை அங்கீகரிக்க தயாராக இல்லை. அதை பற்றி நான் வருத்தப்படவும் இல்லை. அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன? அதாவதுங்க, அன்னைக்கு பேசப்பட்டது. ஆனால் அதில் மர்மம் இருப்பதாக எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. காரணம், ஏதோ அவருக்கு அவருடைய இறப்பில் மரணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது என்று ஏதோ கதை கட்டியெல்லாம் விட்டார்கள். ஆனால் உடற்ஆய்வு கூறில் எந்த விதமான மர்மமும் இல்லை. அவருடைய மரணம் இயற்கை மரணம் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது என்ன மர்மம்? அதாவதுங்க, அவருக்கு ஏதோ நஞ்சு கொடுத்தாங்க, அவர் வேறு மாதிரி ஏதோ தாக்கப்பட்டார், அதெல்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் உடற்காய்வு பரிசோதனையில் அப்படியெல்லாம் தாக்கவும் படலை, எதுவும் நஞ்செல்லாம் கலக்கப்படவில்லை அவர் உணவில். இதெல்லாம் தவறான வாதம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவருடைய அந்த இடத்துல யாரோ அதை கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், திரு தியாகராஜன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் அவருடைய அமைச்சர் பதவி இறக்கம் செய்வார். ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கலை அவரை. காரணம், அவர் அறிவாற்றல் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடித்து போய் தான் அவரை நிதியமைச்சர் ஆக்கியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் மனிதனுக்கு இடர்பாடுகள் வருவது சகஜம்தானே. அந்த வகையில் ஏதோ ஒரு இடர்பாடு அது அவங்க இயக்கத்திற்குள்ளே இருக்கிறது, அமைச்சரவைக்குள்ளே இருக்கிறது, நாம் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தியாகராஜன் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய இறப்பில் மர்மம் இருந்ததாக சொன்னார்கள். ஆனால் இல்லை என்பது மருத்துவ அறிக்கையினுடைய இது ரெக்கார்டு தீவிரமாக பரிசீலித்து அன்றைக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதிலே மர்மம் எதுவும் இல்லை என்பது முடிவாகி போன விஷயம். ஆகவே பி.டி. பழனிவேல் ராஜன் குடும்பம் அறிவார்ந்த குடும்பம், படித்த குடும்பம், மிகப்பெரிய பணக்காரர். முத்துரங்க முதலியார் தமிழ்நாட்டில் ஒரு 10 பணக்காரர்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் முதல் பணக்காரராக இருக்கலாம், இல்லைன்னா 2வது பணக்காரராக இருக்கலாம். யார்? இந்த 3 பேருடைய மாமனார். இந்த 3 பெண்களையும் தன்னுடைய 3 பெண்களையும் 2 முதல்வருக்கும் ஒரு மத்திய அமைச்சருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் தான் முத்துரங்க முதலியார். நீங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு எப்பாவது போனால் பாருங்கள், முதல் படம் அவர் தான் மாட்டியிருக்கோம். முத்துரங்க முதலியார் 70% சொத்துக்கள் வாங்கி கொடுத்தாருன்னு ஆரம்பத்தில் சொன்னல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரும் மிக படித்த மனிதர். அவர் மிக படித்த மனிதர். ஆகவே படித்த குடும்பம் அது. ஆகவே அவர்களை யாரும் சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது. அவரை பழனிவேல் ராஜன் மிக கம்பீரமான தோற்றமுடையவர். நீங்கள் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தா, நான் இதுவரையில் பார்த்த சபாநாயகர்களில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த ஆசனத்தில் பழனிவேல் ராஜன் உட்கார்ந்த மாதிரி அந்த ஆசனத்திற்கு அலங்கரிப்பு யாரும் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.